எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளோட ஷைன்வித்மி சீரிஸோட 4th எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கனவுகள் எதுவாக இருந்தாலும் அது நினைவாக வேண்டும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷன் போர்டுங்கிறது நீங்கள் முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த விஷன் போர்டுனால் என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற, அதாவது உங்களோட கோல் இல்லை லைஃபோட ட்ரீமு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் விஷன் போர்டு. ஸோ இந்த விஷன் போர்டை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் நினைவாக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்ல வேலை, நல்ல குடும்பம், ஸோ இந்த மாதிரி எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நம்ம ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இதை பண்ணும்போது ரொம்ப போரிங்காக பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் பண்ணணும். அப்போ தான் அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த விஷன் போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் இங்கெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த பொருள்லாம் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, வெறும் நோட் புக் மட்டும்தான் இருக்குன்னா நோட் புக்கில் நீங்கள் சும்மா எழுதி கூட வச்சுக்கலாங்க. டெய்லியும் நான் இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் நான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயந்தான் விஷன் போர்ட். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸாக நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மேகசின்ஸு, புக்ஸு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை பிரிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கோட்ஸு இதெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான் எல்லாமே, எதில் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு போர்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த போர்டில் நான் ரோப்பை காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சணல் கயிறை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் மேகசின்ஸ் எல்லாம் முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மேகசினில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் எது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வீடு வேணும், இந்த மாதிரி கார் வேணும், அப்படி இப்படின்னு உங்களுக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு பிக்சர் எடுத்துக்கலாம், ஒரு கார் பிக்சர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு பர்சனலாக நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எழுதி கூட வச்சுக்கலாம். நான் எல்லாமே பிக்சர்ஸாக எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு இது மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ அது எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதெல்லாம் வேணுமோ, உங்களோட ட்ரீம்ஸு, கோல்ஸு, தாட்ஸ் எல்லாமே, நான் இந்த மாதிரி ஆகணும், நான் படிக்கிறீங்க அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும், இல்லை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு வேலையில் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எழுதலாம். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த மாதிரி ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் எழுதுகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எழுதுனது அப்புறம் கட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போது ஒரு கேட்டகரியாக நான் பிரிக்கிறேன். அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமு, அப்புறம் உங்களுக்கு ஒர்க்கு, அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னா வெயிட் லாஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். நமக்கு என்ன கேட்டகரிஸ் வேணும் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா நான் இந்த போர்டு எடுத்துகிட்டு, நான் இந்த கயிறு இருக்கு இல்லைங்களா, இந்த கயிறை நான் இந்த போர்டு சுற்றியும் கட்டிக்கிறேன். இது கூட உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், எந்த மாதிரி வேணாலும் கட்டிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி சும்மா லைன்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஸ்டைலில் கூட பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு செக் போர்டு மாதிரி கூட லைன்ஸ் போட்டு இதை கட்டிக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த போர்டில் கயிறு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் கட் பண்ணி வச்சுருந்தா ஒன்றொன்றையும் எடுத்து கேட்டகரிஸாக நான் அதை இது பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அது புரியும். ஏன்னா எனக்கு புரிஞ்சால் போதும். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபேமிலிக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி என்னோடய ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் போட்ட என்னோட இந்த ஷைன்வித்மி சீரீஸை நான் அங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா அந்த சீரீஸ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதனால் அது அங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி வெயிட் லாஸ் கோல்ஸு இது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் என்னென்ன மாதிரி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது கூட நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ முடிச்சாச்சு. இதை முடித்ததும் இதோட விட்டுறாதீங்க.
இதை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி டெய்லியும் எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை டெய்லியும் நீங்கள் பார்த்து ஒரு டைம் பத்தாது, மினிமம் ஒரு 2லிருந்து 4 டைம் இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதை படித்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு கோல்ஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஞாபகப்படுத்தும். ரெண்டாவது, இது எப்படி இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம எந்த மாதிரி ஒரு ரூட்டில் ஹார்ட் ஒர்க் போட்டால் இந்த விஷயங்கள்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு அது கற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் இதை பார்த்து நீங்கள் இதை என்விஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்போவுமே இதை பற்றி நீங்கள் எனக்கு இது ஆகணும், நான் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக எஃபர்ட்டும் நீங்கள் போடும்போது கூடவே உங்களுக்கு அந்த எஃபர்ட்டுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷன் போர்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப் கண்டிப்பாக என்னென்னலாம் ட்ரீம் வச்சுருக்கீங்களோ, என்னென்னலாம் கோல்ஸ் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இது நான் ஒரு வருஷம் முன்னாடி நான் போட்டு வச்சதில் எனக்கு ஒரு சில விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அதனால தான் நான் செகண்ட் இயர் நான் இந்த வருஷம் போடவே இல்லை. ஸோ இப்போ தான் சரி போடலாம் அப்படிங்கிறதுனால நான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஷன் போர்ட்ஸ்லாம் வருஷத்துக்கு முதல் நாள் தான், நியூ இயர் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. என்றைக்கு நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோமோ அன்றைக்கி நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் கோல் செட் பண்ணியிருக்கேன், ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் என்ன, ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.